ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 1 2 3 4 மரக்கன்றுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இங்கே வந்து வரிசையாக ஒரு 9 மரக்கன்றுகள் இருக்குது. அதுக்கு தண்ணி இங்கே ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஊற்றிட வேண்டியதான். எங்கே ஓரளவுக்கு அக்சசிபிளாக இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ இது வந்து தண்ணி, இது பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்மோஸ்ட் டெய்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் வரதுனால எனக்கு தெரியுது டிஃப்ரென்ஸு. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரையோரத்தில் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்குது. இன்க்ரீஸ் ஆகலை, மழை பெருசாக ஒன்று பெஞ்சால் தான் உண்டு. ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து ரீஃபில் பண்ணுவோம் தண்ணிங்க. நமக்கு ஃபுல்லாக ஒரு 10 லிட்டர் கிடச்சா தான் அந்த 9 மரக்கன்று இருக்குது. நான் 9 வைக்கிறது ரீசன் இது தான். இந்த 10 லிட்டர் கரெக்டாக ஒரு ட்ரிப் அடிச்சோன்னா எடுத்துடலாம். பத்தலை, 2 ட்ரிப் அடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஓகே. நிறைய பேர் இங்கே மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இது வச்சு ஃபஸ்ட்டு ஏதோ பக்கத்துலேயே சின்ன செடி வளர்ந்துருக்கு போல இருக்குது. பூலாம் விட்டுருக்கு, அழகாக இருக்குது. ஸோ இந்த பொங்க மரக்கன்று சோஃபார் ஓகே தான். இப்போ இங்கே ஒரு பொங்க மரக்கன்று இருக்குது, இதுவும் சோஃபார் ஓகே தான். நல்லா ஃப்ளஃபே வளர்ந்துட்டுருக்கு. அடுத்த வாரம் கிளியர் பண்ணணும். லைக் சண்டே மாதிரி வந்து கிளியர் பண்ணி கொஞ்சம் சுற்றி இருக்கணும் புல்லெல்லாம். இது 3வது பொங்க மரக்கன்று. புது இலைகள் வந்து அந்த இலைகளும் பெருசாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். தண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இங்கே ஒரு பூவரசன், என்ன தான் வெளியே போட்டாலும் உள்ளே மேய்ஞ்சிருது ஆடு. ஸ்ட்ராங்காக வெளியே போடணும் போல் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பொங்க இருக்குது, இது நல்லாவே வளர்ந்துட்டுருக்கா. அப்புறம் இங்கே ஒரு பொங்க இருக்கா, இவ்வளோ நல்லாவே வளர்ந்துட்டுருக்கா. கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேலி பெருசாக தேவையில்லைங்க. ஏன்னா பொங்க மரக்கன்று வேறு யாரும் சாப்பிட்றது கிடையாது. அது பாட்டு நல்லா வளரும். மனுஷங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு மரக்கன்று தான். ஓகே, ரீஃபில் பண்ணிடுவோம். இங்கே இறங்கி ரீஃபில் பண்ணிடலாம். நல்லா தண்ணி குறைஞ்சிருச்சுங்க, தெரியுது. நல்லா ஒரு டெப்த் இருந்துச்சு, இப்போ டெப்த்தே காணும். ஆனால் ஒரு 3 மலையோ 4 மலை வரணும். இப்போது தீபாவளி கிட்டே வரும். அது வந்ததுன்னா மறுபடியும் எல்லாம் ஃபில் ஆகிடும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு வெயிட் பண்ணணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்கள்ல, சும்மாவா சொன்னாங்க. ஓகே, இது வந்து நம்ம நேச்சுரல் என்கிரேவ் அப்படின்னு ஒருத்தர் முத்து அவரோட பர்த்டேக்காக வச்சது. நல்லா வளர்ந்துட்டுருக்கு. 347 நினைக்கிறேன், என் நம்பர் ஞாபகம் இல்லை இதோட நம்பரு. பட் சோஃபார் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து கட்டிடலாம். இது பொங்க மரக்கன்று தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க பொங்க மரக்கன்றுக்கு வேலியில் நவுந்துருச்சு போல இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறேன் அப்புறமா. ஒரு 2 இதுக்கு மட்டும் கீழே வந்து மண்ணோடு சேர்ந்து ஒரு கல் மாதிரி ஒரு சாலிடான ஒரு சாயில் இருந்துச்சு. ஸோ அது எனக்கே ஒரு லேர்னிங்காக, டெஸ்டிங்காக தான் வச்சுருக்கேன். அது நல்லா வளர்ந்துச்சுன்னா அங்கே இனிமேல் இப்போ இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தா கூட நல்லா தைரியமாக வைக்கலாம். நல்லா வளருன்னா அங்கே இனிமேல் வைக்க வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான். ஸோ நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இங்கே இருக்க மரக்கன்றுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ ரீஃபில் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம்.